हे गाइस वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए हैं वापस शिवाजी द बोस के एक नए पार्ट के साथ। और यार ये मूवी बहुत ही कमाल की चल रही है। बाकी मिर्ची खा के तो मज़ा आ गया। और अब देखते हैं कि इसके बाद क्या होने वाला है। सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। நீங்க வந்தா மட்டும் போதும் வட்டா see you on Sunday bye bye நீங்க நம்ம மெடிக்கல் காலேஜ் டீனா வரதுல எனக்கு ரொம்ப பெருமைங்க. Oh, that's my pleasure. இந்த இடத்துல anatomy lab, pathology lab இதெல்லாம் வருது. டேய் அங்க இருக்கிற பட்டை ரிப்பீட் எடுத்து வா. சரிண்ணா சீக்கிரம். तो भी आएगी, आपकी मर्जी नहीं हो तो भी आएगी। यार क्या बंदा है। வீல் கரெக்ட். Heart beat pulse எல்லாம் நின்னு போச்சு. Please do something, doctor. चमड़ गया। Let me try. அந்த டேப் கிளியர். ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுங்க. You are great doctor. Thanks. ஐயா தெய்வ மாதிரி வந்து எப்படியே காப்பாத்திட்டீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல. ஏயா சின்ன பசங்களை வேலை கனுப்புறது சட்ட விரோதம் கிடையாது உனக்கு. நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை தாங்க. காசு இல்லைங்க ஐயா. நான் தரேன்யா. புள்ளைய படிக்க வை. ரொம்ப சந்தோஷம் ஐயா. யோ கான்ட்ராக்டர், இனிமே சின்ன பசங்களை வேலைக்கு வச்சா தொலைச்சிடுவேன். ओ भाई ரிமார்க்கபிள் டாக்டர். பையன் செத்துட்டானே நினைச்சேன். எப்படி டாக்டர்? எப்படி முடிஞ்சது? இதுக்கு சிபிஆர்னு பேரு. சடனா ஹார்ட் நின்னு போச்சுன்னா இம்மீடியட்டா சில நிமிஷத்துக்குள்ள சிபிஆர் பண்ணிட்டா உயிர் பழக்க I வச்சிடலாம். see. அப்படியும் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா டீஃபிபிரிலேட்டர் மூலியமா ஷாக் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். கூல் டாக்டர். ஹாய் 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 ஹாய். என்ன விருந்துக்கு யாரும் இன்னும் ரெடி ஆகலையா? யோ நாங்க தான் வரலைன்னு அன்னைக்கே சொல்லிட்டோம்ல. வரலையா? அங்க உங்களுக்காக ये தடவை ரெடி பண்ணி होता है क्लास लगती है इससे कभी कभार सीपीआर की। காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்புங்க. நாங்க ரெடி பண்ண சொன்னோம். யோ இலைக்கு 8000 ரூபாய் செலவு பண்ணிருக்கையா. ஆமா குஞ்செல்லாம் அவிச்சு வச்சிருக்கோம். ஓசியில வந்து விருந்து சாப்பிட்டு போறதுக்கு உனக்கு வலிக்குதா? நாங்க விருப்பப்படலையே. நாங்க விருப்பப்படுறையா? இப்ப நீ போறியா போலீஸ கூப்பிடணுமா? இப்ப நீ வாரியா சிவாஜியை கூப்பிடவா? சிவாஜி இது வேலைக்கு ஆகாதுப்பா. நீ உடனடியா குடும்பத்தோட புறப்பட்டு இங்க வந்துரு. ஐயோ வேண்டாம். ஹோல்டா. இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல. Cool. You are a very very special guest to us. Welcome. வாங்க வாங்க படகு. வாங்க ராமு வாங்க. நான்வெஜ்ல என்ன यार ये चलेंगे मत वाले करके चलो। யார் யாருக்கு எது எது பிடிக்குதோ கூச்சப்படாம வள்ளு வதக்குன்னு அள்ளி தின்னுங்க. ये क्या என்ன है? ராமு தேடுறீங்க? हाँ यार क्या स्वागत है पूरा பூனை கொஞ்சம் शानदार। பொரிச்சு வச்சிருக்காங்க. சும்மா ஒரு ரைமிங்க்கு சொன்னதியா? லாஸ்ட் போட்டிका हैदराबादी वाह वाह वाह। और अब तो ये मान ही जाएगा भाई इतना बड़ा घर लेकर। ஐயோ சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. பப்புவா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ என்னது இது? குச்சு என்ன 24ஆம் புலிகேஸ் மாதிரி ஆயிட்டீங்க? காரம் நல்லா இருக்கு. அடடா என்ன இந்த சின்ன பிள்ளையாட சாப்பிட்டு அள்ளி வைங்க. இப்படி சாப்பிடறத விட்டுட்டு என்ன கொக்கு முடிச்சிட்டு இருக்கீங்க? वो कराओ कैसे அப்புறம் நான் இருக்க போறவங்க இதான். எஸ் இதெல்லாம் நான் உங்களுக்காக வாங்கி வச்சுட்ட பட்டு போடுவேங்க. वाह இது நீங்க வெளியில போறப்போ கட்டிக்கிறதுக்கு, இது வீட்டுக்குள்ள கட்டிக்கிறதுக்கு. இதெல்லாம் மேட்சிங் ப்ளவுஸ். உங்களுக்காக வாங்கி வச்சிருக்க நகைங்க. ब्लाउज तक सिल रखे हैं। சோப்பு சீப்பு பர்ஃப்யூம் மற்ற லேடி சமாச்சாரங்க.
கர்ப்ப காலத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டிய ஹெல்த்தி ஃபுட் அண்ட் மெடிசன்ஸ். நமக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு 3 வயசு வரைக்கும் என்னென்ன தேவையோ அத்தனையோ இதில் இருக்கு. ஆண் குழந்தை பிறந்தா இது, பெண் குழந்தை பிறந்தா இது. போறீங்கன்னு டே 1 இருந்து உங்களை சந்தோஷமா வச்சுக்க எல்லா பொருளையும் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சரின்னு ஒரே ஒரு बोलिए बस. वो भी नहीं इसने झुकाई है. झुका दी. कूल. என்னப்பா இது ஆம்பளையுமா? நீ என்ன பண்றீங்க? நீ தான் இங்க பண்ண பார்த்த. ஆம்பல் இன்ஃபீலர்லாம் அப்பயே புரட்டாச்சு. வரேங்க. விழுந்து முடிஞ்சு போச்சுல, அதான் கிளம்புறோம். இப்போ ஓரளவுக்கு எங்களோட பழகிட்டீங்க. இப்போ சொல்லுங்க, எங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இத பாருங்க, உங்க புரிதல் தாங்க மாட்டாம தான் நாங்க இங்க வந்தோம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து காபி சாப்பிட்டீங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வந்து விருந்தே சாப்பிட்டாச்சு. அதுக்கு இதுக்கு சரியா போச்சு, அவ்வளவுதான். இனிமே எங்களை வந்து அனாவசியமா தொந்தரவு பண்ணாதீங்கன்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டு போலான்னு தான் இங்க வந்தோம். நாங்க வரோம். मिनिस्टर को जाके कहिए. अब मिनिस्टर को யோ நிறுத்துங்கயா, ஒர்க்கர் ஸ்டாப் பண்ணுங்க. கான்ட்ராக்டர் யாரியா? எல்லா வேலையும் நிறுத்துங்கயா. என்ன ப்ராப்ளம்? வயலேஷன் சார். அரசாங்கத்திலிருந்து உடனே இடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா? எல்லா கிளியரன்ஸ் வாங்கி கோடி கோடியா செலவு பண்ணி முக்கால்வாசி வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து வயலேஷன் முன்னாடி ஆயிடுச்சு சார். இந்த ஏரியால கவர்மெண்ட் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வருது. யோ நிறுத்துங்கயா, எல்லாரும் வெளியே போங்க. இங்க ஏதாவது வேலை ஸ்டாப் ஆச்சு தொலைச்சிடுவேன். ஏன் மேல ஏன் சார் பாயிருங்க? நான் ஒரு அரசாங்க ஊழியர், என் கடமையை தான் நான் செய்யறேன். நீங்க பேசுறதா இருந்தா மினிஸ்டர் போய் பார்த்து பேசுங்க. 50 करोड़. அதிகாரிகள் கையில் போட்ட மட்டும் போதுமா? ஒரு மினிஸ்டர்னு நான் எதுக்கு இருக்கேன்? எங்கிட்ட நீங்க முதல்ல வந்திருக்கணும். சாரி சார், முதல்லயே உங்ககிட்ட வராது தப்பு தான். இப்போ நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. இட்ஸ் டூ லேட். இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கட்டடம் முழுக்க எடுத்தாச்சு சார். இப்போ போய் நிறுத்துங்கன்னா நான் என்ன சார் பண்ணுவேன்? நான் இது வரைக்கும் யார் காலையும் விழுந்ததில்லை. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோ? கடவுளே, அதே கேள்வி. 200 கோடி. அதுல ஒரு 25% 50C வளர்ச்சி நிதி கொடுத்துருங்க, முடிச்சு கொடுத்துறேன். 50 கோடியா? என்ன சார் வாயை பழக்கிறீங்க? கேபிடேஷன் ஆபரேஷன் லட்சக்கணக்கில் வாங்க போறீங்க. எப்படி ஒரு வருஷத்துல எடுத்துருவீங்களா? நான் ஒன்றும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன் சார். ஆரம்பத்துல எல்லாரும் இப்படிதான் சார் சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு 50 கோடி நாங்க எங்க சார் போவோம்? இருந்த பணத்தை எல்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆதிசேஷன் சைடுல இருந்து பிரஷர். இந்த வயலேஷன் பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டதே அவர்தான். அவரை மீறி நான் அதை செய்யணும்னா 50C இருந்தா தான் முடியும். நல்ல காரியம் செய்யறது கூட 50 கோடி ரூபாய் भाई லஞ்சம் கொடுக்கணும். मकान भी गिर गया. அதான் ஆரம்பத்திலே முடியாதுன்னு சொன்னேன். சார் ப்ளீஸ் சார் சிவாஜி ஒரு நிமிஷம் வாங்க. திருட்டு ராஸ்கல்ஸ். சிவாஜி, இவர்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. காலை விட்டாச்சு, இனி திரும்பி போக முடியாது. கரெக்டா இடம் பார்த்து ஆப்போஸ்டா அந்த ஆதிசேஷன். கடனை உடனே வாங்கியாவது அவனுக்கு கேட்கிற பணத்தை கொடுக்கறது தவிர நமக்கு வேற வழியே இல்லை சிவாஜி. और कहीं इसका मामा धोखेबाज हाँ, शिवाजी। வீட்டோட மதர் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. डैडी सर्व करना चाहते हैं लेकिन किस कीमत நீங்க पर? கேட்ட லோன் அமௌண்ட்டுக்கு வீட்டை மாத்திரம் அடமானம் வச்சா பத்தாது போல இருக்கு சார். இதாங்க சார், இது சிவாஜி சொந்தமான நிலம், தோட்டம், பாண்ட்ஸ், ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட். இதுல இன்டு போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுங்க. வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. ये क्या है? रॉकेट? भाई कुछ तो चल ही रहा है. अब देखो वापस आ गई है. வந்துட்டாங்கய்யா, வந்துட்டாங்க. அம்மா, அம்மா, அந்த வீர பிள்ளைகள் மறுபடியும் வந்துச்சு. ஏய், முதல்ல கதவு சாத்துறி. சரி. அம்மா, அவங்க உள்ளேயே உட்கார்ந்திருக்காங்கம்மா. அன்னைக்கே தான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டோம்ல. வா, திரும்ப வா, ஏன் வா. வந்து உயிரை வாங்குறீங்க? நீ பண்ணுவீங்க, எங்களுக்குன்னு யாரு இருக்கா? எங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு, சம்பந்தி எல்லாமே நீங்க தானே. அதை எல்லாம் ஒண்ணா பட்டாசு வெடிச்சு சுரியா கறி குழம்பு சாப்பிட்டு ரிலீஸ் படம் பார்த்து தீபாவளி ஸ்பெஷல் பழகி போதால் வந்தோம். நீங்க ஆத்து மதம் பண்ணணும். டேய் மாமா, என்ன ஐயையோ. தீபாவளி என்ன ப்ளீஸ் நல்லா கட்டி. ओ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. ப்ளீஸ், இங்க இடத்த காலி பண்ணுங்க. கிளம்புங்க முதல்ல.
போங்க வெளியே. எல்லாம் நல்லதுமா வீட்டுக்கு வந்தவங்க இப்படி போறாங்க. தம்பி ஹாப்பி தீபாவளி. Happy Diwali. என்ன, விரட்டி விட்டுட்டான் அந்த வத்தலே. வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. போச்சுடா. நல்லா பழகுங்க. பிடிச்சா கட்டிக்கங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அது சரி. அங்கவன் சங்கவன். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. வாங்க வந்து நம்ம வீட்டுல தீபாவளி கொண்டாடுங்க. பாக்குது பாரு. என்னங்க எதிர் வீட்ல ஒரே கூத்து குமாளமா இருக்குங்க. நாம தான் உங்களை வேணாம்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டோம்ல, அப்புறம் அங்க என்ன பார்வை? ஏ வத்தலே வாயா வெளியே. விரட்டி விட்டுட்டல. இங்க வா ஜாலியா. ఇప్పుడు చూడు இது எப்படி இருக்கு? நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த வெடியெல்லாம் அந்த தொண்டமா கோஷ்டி வச்சு வெடிக்குதுடி. ஏங்க என்ன சொன்னீங்க? இப்போ உங்களுக்கு என்னங்க வேடிக்கை? வாங்க வந்து வடைய தட்டுங்க. सीरियसली उसने पूरा रंग गोरा करवा दिया, इतना गोरा कि लाइट कम हो जाए उसके आगे। कहाँ वो काला था और कहाँ वो अब हो गया। अब देखते हैं वो क्या करेगी। ये चीज बहुत गलत लगी मुझे कि उसके रंग के ऊपर वही, और सबसे फनी था वो तो बहुत ज्यादा फनी था यार। अभी तो बहुत ही फनी चल रही सीरियसली। तो गाइस यही था हमारा रिएक्शन। आप लोगों को कैसा लगा प्लीज कमेंट करके जरूर बताइएगा। अगर अच्छा लगे तो प्लीज इस वीडियो को लाइक करिए, शेयर करिए, कमेंट करिए और अगर इस चैनल पर नहीं हो तो सब्सक्राइब करिए। बाय।